நான் உங்கள் மதுரை சுரேஷ், மாநில பிரச்சார பிரிவு. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல அத்தைக்கு தான் 4 கேள்வி வச்சிருக்கோம். அத்தை அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 500க்கு கேஸ் சிலிண்டர் கொடுப்போம் என்றார்கள். இதுவரை எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் நீங்கள் கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் கொடுத்ததாக ஞாபகம் இல்லை. வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் மறந்து போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீர்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இரண்டாவது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை ரூபாய் 75க்கும் டீசல் விலையை ரூபாய் 63க்கும் கொடுப்போம் என்று கூறினீர்கள். இன்று வரை இந்த கடந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நீங்கள் பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ குறைத்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி குறைத்தீர்கள் என்றால் எந்த மாநிலத்தில் குறைத்தீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மூன்றாவதாக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று கூறினீர்கள். இதுவரை நீங்கள் எந்த மாநிலத்தில் கல்வி கடனையும் விவசாய கடனை ரத்து செய்திருக்கிறீர்கள்? ஒருவேளை ஞாபகம் மறதியாக வேற ஏதாவது மாநிலத்தில் ரத்து செய்துவிட்டார் என்று கொஞ்சம் தெளிவுபடுத்தினீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். அடுத்ததாக, நாங்கள் டோல்கேட் அனைத்தையும் மூடிவிடுகிறோம் என்றீர்கள். இதுவரை எந்த டோல்கேட்டையும் தாங்கள் மூடியதாக ஞாபகம் இல்லை. இதுவும் எந்த மாநிலத்தில் டோல்கேட்டை மூடினீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் திருப்பரங்குன்றத்தை விளக்கேற்றி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க முயற்சி செய்கிறீர்கள் என்று. நாங்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க முயற்சி செய்தோம் என்றால் நீங்கள் மலையின் மேல் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டு இதை பாகிஸ்தானாக்க முயற்சி செய்கிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள். பிறகு இது திருப்பரங்குன்ற தீபத்தை பற்றி பேசுவோம். ஏனெனில் முதலில் இந்த பிரச்சனை ஆரம்பித்தவர்களே தாங்கள் தான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து எங்க அப்பாவுக்கு ஒரு கேள்வி. அப்பா இன்னைக்கு நேற்று ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, அமித்ஷாவின் கனவு பலிக்காது, அமித்ஷா தமிழ்நாட்டில் பீகாருக்கு நுழைய முடியாது என்று. எப்பொழுது நீங்கள் அஇஅதிமுக எதிர்க்கட்சி என்பதை மறந்து எங்களை நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டீர்களோ அப்பொழுதே நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? எங்கே நீங்கள் நடத்திய கூட்டங்கள் அனைத்தும் சிந்தித்து பாருங்கள். அனைத்து கூட்டங்களிலும் நீங்கள் பிஜேபி பற்றி தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நாங்கள் எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் தவிர்க்க முடியாத உண்மை. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருந்தால் நலமாக இருக்கும். ஆரம்ப காலங்களில் பிஜேபி நோட்டோ வாங்கும் ஓட்டுகளோ வாங்க முடியாது என்றீர்கள். கடந்த எம்பி தேர்தலில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு சிறப்பான கூட்டணி அமைத்து அநேகமான இடங்களில் 2வது இடத்தை பிடித்துள்ளோம். இது முதலிடத்திற்கு மாறுவதற்கு நீண்ட காலமாக ஆகாது. சரியாக 2026ஆம் ஆண்டு மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் போட்டி எங்களை அருகில் அமர்த்தும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை இந்த பேட்டி மூலமாக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.